ஏன் டாக்டர் வந்து பால் நீங்கள் தவிர்க்க சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற அந்த ஜெர்சி ரக மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் வந்து இட் கண்டென்ஸ் லாட் ஆஃப் கேசின். அதாவது கேசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் வந்து அந்த பாலில் வந்து நிறையா இருக்கும். ஸோ ஏன் இந்த கேசினோட இருக்கக்கூடிய பாலை வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் அப்படி என்ன பிரச்சனை உடம்புல வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து இட் வில் லீட்ஸ் டு லீக்கி கட் சிண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய குடல் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டமக்குன்னு சொல்ல இறப்பை இருக்கும், அதுக்கப்புறம் சிறுங்குடல், பெருங்குடல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா செரிமானத்தை முழுமையாக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இதெல்லாமே குடல். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து வயிற்றுலேருந்து சிறுகுடலுக்கும் அங்கேருந்து பெருங்குடலுக்கும் போய் மலமாக வந்து வெளியே வரும். ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து 100% எல்லாத்துக்கும் ப்ராப்பராக நடக்குதா அப்படின்னா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, டாக்டர் நான் வந்து டெய்லி வந்து ஹெல்த்தியான உணவுகள் தான் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஹெல்த்தியான உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய கட் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டஸ்டைன், உங்களுடைய குடல் வந்து ஹெல்த்தியாக இருக்குதா அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்தியன்ஸில் நியர்லி 60 to 70% ஆஃப் த இந்தியன்ஸ்க்கு வந்து ஹெல்த்தியான கட் இல்லை. ஸோ ஏன் ஹெல்த்தியான கட் இல்லை, அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது லீக்கி கட் சிண்ட்ரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து முழுமையாக செரிமானம் அடைந்து அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள், மினரல்ஸு, வைட்டமின்ஸு, தாதுப்புக்கள் இதெல்லாமே வந்து முழுமையாக நம்மளுடைய உடம்புக்கு சென்றடையுதா அப்படின்னா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, நம்மளுடைய இண்டஸ்டைன், ஸ்மால் இண்டஸ்டைன்லையோ அல்லது லார்ஜ் இண்டஸ்டைன்லையோ இருக்கக்கூடிய ஃப்ளோராஸ், அதாவது பாக்டீரியாஸ் வந்து நிறையா வந்து அது வந்து கெட்டு போயிருக்கு, அதை இறந்துடும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து முழுமையாக அதை வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஏன்னா நிறையா பாக்டீரியாஸ், ப்ரோபயோட்டிக், ப்ரீபயோட்டிக்ஸ்னு சொல்லுவோம். அந்த பாக்டீரியாஸ் வந்து குடலில் நிறையா இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த சத்துக்களை பூரா அது சக் பண்ணி உறிஞ்சி நம்ம குடலுக்கு கொடுக்கும். ஸோ இது இல்லாத காரணத்தினால உங்களுக்கு போதுமான அளவு எனர்ஜி வந்து கிடைக்கிறதில்ல. சத்துக்கள் வந்து வெளியே மலமாகவே பாதி வந்து வெளியே வந்துடும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் இது வந்து பாக்டீரியா இல்லாதனால வந்து இது வந்து வெளியேற்றப்பட்டுரும். ஸோ நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஆனால் செரிமானம் வந்து முழுமையடையாது. ஸோ அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு சுகர் வந்துருச்சு, எனக்கு ஸ்மோக்கிங் பழக்கம் இல்லை, ட்ரிங்க்ஸ் பழக்கம் இல்லை, ஆனால் இருந்தாலும் எனக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்னா, ஏன்னா இந்த உணவு பொருள்கள்னால வரக்கூடியது. ஸோ இந்த கேசின் அப்படி நம்ம டெய்லி மில்க் சாப்பிட்டுட்ருக்குறோம், அதில் அந்த கேசின் வந்து நம்மளுடைய இண்டஸ்டைனில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த கேசின்கிற ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியாஸ் வந்து வளரவே வளராது, உயிரோடு இருக்கவும் முடியாது. இதே வந்து நீங்கள் பாஸ்டரைஸ் பண்ணிங்கன்னா, அதாவது வந்து பெற ஊற்றி வைப்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ என்ன ஆகுன்னா, இந்த கேசின் வந்து கேசினோஜனாக மாறிடும். அதாவது தைராக மாறுறப்போ கேசினோஜனாக மாறிடும். ஸோ கேசினோஜன் வந்து எகைன் அது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ கேசினோஜனில் வந்து பாக்டீரியா வந்து நல்லா க்ரோ ஆகும். ஸோ அதனால தான் வந்து நிறைய பேர்த்துக்கு வயிற்றால போகுது இந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப நிறைய தயிர் சாப்பாடு எடுத்துக்கோங்க அப்படின்னு, மோர் எடுத்துக்கோங்க அப்படின்னு நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுவோம்.